என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி தைப்பூசத்தை முன்னிட்டு பாபாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா எனக்கு எல்லாம் இவர் தான். முருகரும் சரி, சிவனும் சரி, விநாயகரும் சரி, பெருமாளும் சரி, சகலமும் அவரை தான் நான் வணங்கி கொண்டு வருகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு அவரோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இன்றைக்கி தைப்பூசம் அதுவுமா பாபா கிட்ட நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். வருகின்ற புதன்கிழமை பௌர்ணமி பூஜை நம்மளுடைய துவாரகமய ஆலயத்தில் பாபாவுக்கு உதிய அபிஷேகத்தோடு மிக சிறப்பாக நம்ம கொண்டாட போகிறோம். நீங்கள் எல்லோரும் அந்த பௌர்ணமி பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். அடுத்த நாள் வியாழக்கிழமை, இப்படி தொடர்ச்சியாக 3 நாட்களும் பாபாவோடு நாம் இருக்க போகிறோம். உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும் சொல்லி நான் பாபா கிட்ட மன்றாடி வேண்டிக்கிறேன் சாரம். கண்டிப்பாக பாபா நம்மளுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவார், ஏதோ ஒரு ரூபத்தில் நிறைவேற்றி தருவார். அப்படி ஒரு அனுபவத்தை தான் நான் உங்களோட இப்போ பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த அனுபவம் உண்மையிலேயே பலருக்கு புதிய விஷயங்களை சொல்லித்தரும். நான் அதை தெளிவாக பார்த்துடலாம். ஒரு 3 மாதம் முன்னாடி எனக்கு ஒரு சாய் சகோதரி ஃபோன் பண்ணாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. எனக்கு ஃபோன் பண்ணி சாயண்ணா அழுதாங்க. அவங்க அடிக்கடி என் கூட பேசுகிறவங்க தான். அழுதாங்க. சாயண்ணா, அவங்க ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்க. சாயண்ணா, எனக்கு வேலை திடீர்னு போயிடுச்சு. ஒரு மெயில் அனுப்பிச்சாங்க, எனக்கு வேலை போயிடுச்சு சாயண்ணா. வேலை ரொம்ப முக்கியம் எனக்கு. ஏன்னா வேலை இல்லாமல் அதை நம்பி நிறையா லோன் போட்டுருக்குறாங்க. அதுதான் உண்மை. வேலை ரொம்ப முக்கியம். என் கணவரும் நானும் சேர்ந்து வேலை செஞ்சால் தான் எங்கள் குடும்பத்தையே நடத்த முடியும். எனக்கு என் கணவருக்கும் வருமானம் கம்மி தான். நான் ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறதுனா கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருந்தேன். எனக்கு 2 பசங்க. எனக்கு பாபா பெரிய சோதனையை கொடுத்துட்டாரு சார். நான் வேலையை விட்டு டக்குன்னு தூக்கிட்டாங்க. ஏன் தூக்கினாங்க, எது கேட்டாங்கன்னு கேட்கவே முடியல. எனக்கு மன வருத்தமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறதுனே தெரில. நான் ஏதாவது தவறான முடிவு கூட எடுத்துடலாமான்னு யோசனை பண்ணேன்னு சொல்லி அழுதாங்க. அவங்களுக்கு முதல்ல ஒரு ஆசுவாசப்படுத்தினேன். சில விஷயங்கள்லாம் பேசினேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தெளிவானுங்க. நான் அவங்ககிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன். பாபா நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தாருன்னா, இல்லை ஒரு செயலை செய்யறதுனானா, அது எதிர்காலத்தை நினச்சி செஞ்சுருப்பார் சார். பயப்படாதீங்க. ஏதோ ஒரு நன்மைக்கு தான் இந்த வேலையை விட்டு உங்களை நிறுத்த வச்சுருப்பார். இதை விட ஒரு பெட்டரான ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்படாதீங்க சாரம். பாபா கிட்டே நான் பிரார்த்தனை பண்ணுறேன். நீங்கள் இதை விட ஒரு பெட்டரான ஆஃபருக்கு நீங்கள் போய் வேலை செய்வீங்க. பாபா அதை சீக்கிரம் காட்டுவார். இந்த வேலையில் நீங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சீங்கன்னா சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கலாம். இல்லை மன உளைச்சல் ஆகலாம், ஏதோ ஒரு பிரச்சனை ஆகலாம். அதனால தான் பாபா டக்குன்னு இந்த வேலையை விட்டு நிறுத்தியிருப்பார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு இதை விட பெஸ்ட்டான ஆஃபர் கிடைக்கும். அது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய வேலையாக கூட இருக்கலாம். நாம் இப்போ நடக்கிற விஷயத்தை நினச்சி கவலைப்படாதீங்க. உங்கள் எதிர்காலத்தில் பாபா இதை விட சிறப்பாக ஒன்று செஞ்சுருப்பார் அப்படின்னு தான் நான் தெளிவாக சொல்லி அவங்கள ஆசுவாசப்படுத்தேன். பயப்படாதீங்க, உங்களுக்காக தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள உண்மையிலே அதை தான் உண்மை. பாபா நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்து இப்போ வெளியே அந்த மன உளைச்சல் மாதிரி இருந்ததுன்னா அது நம்மளை காப்பாற்றிருக்கிறான்னு நினைக்கிறேன். அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றுவார். ஆனால் அதை நமக்கு புரிஞ்சிக்க தெரியாது. காரணம் என்னென்னா, நாம் மனிதர்கள். நாம் இன்றைக்கி என்ன நடக்கிறதா பற்றி யோசனை. ஆனால் பாபா எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை பாபா உணர்வார். அந்த சகோதரி கிட்டத்தட்ட போன வாரம் எனக்கு திருப்பி ஃபோன் பண்ணாங்க. இதை நான் வேலையை விட்டு 3 மாதம் முன்னாடி தூக்கிட்டாங்க. போன வாரம் ஃபோன் பண்ணாங்க. உண்மையிலேயே அப்போ பேசுகிற அந்த சகோதரியுடைய வாய்ஸும் எனக்கு இப்போ போன வாரம் பேசும்போது அந்த சகோதரியுடைய வாய்ஸ் அவ்வளோ வித்தியாசம் தெரிஞ்சுது. உண்மையிலே பெரிய வித்தியாசம் தெரிஞ்சது. என்ன வித்தியாசம் நினச்சிங்கன்னா, சந்தோஷமாக பேசுனாங்க, ஒரு மகிழ்ச்சியாக பேசுனாங்க. அவங்க பேசுனதுலேருந்தே நான் கண்டுபிடிச்சேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தை உண்மையிலே உண்மையான வார்த்தை சாயலாம். அவங்க சொன்னாங்க, சாயனா உங்ககிட்டலாம் நான் பேசி முடிச்சுட்டு ஒரு 3 நாள் கழித்து நான் திரும்பி மன கவலையோடு நான் பாபா கோயிலுக்கு போயிருந்தேன். பாபா கோயிலுக்கு போயிட்டு பாபா கிட்டே வேண்டினேன், சாயப்பா எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு, எனக்கு வேலை ரொம்ப முக்கியம், எனவே நீங்கள் வழிகாட்டுன்னு சொல்லி நம்ம கோயிலுக்கு போனவே சில நேரங்கள் அழுவ ஆரம்பிச்சிடுவாங்களா. இவங்க என்ன பண்ணாங்க, பாபாக்கிட்ட உட்காந்து அழுதுருக்குறாங்க. பாபா கிட்ட அழுதுட்டு பாபா கோயிலை சுற்றிட்டு வந்திருக்குறாங்க. வெளியே வரும்போது இவங்க கூட படித்த பழைய ஒரு தோழி இவங்களை பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, எல்லா விஷயத்தையும் விசாரிக்கும் போது இவங்க கண்ணில் கண்ணீரோடு இருக்கும் போது கண்டுபிடிச்சி ஏதோ பிரச்சனை நடந்திருக்க சொல்லி என்ன விஷயம்னு கேட்டிருக்காங்க. இதுமாதிரி நான் வேலை செஞ்சுருந்தேன்னா இப்போ வேலை இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, நீ கவலைப்படாத,
ஒரு வேலை இருக்குது, நீ செய்வியான்னு கேட்டாங்க. என்ன வேலைம்மா? நான் செய்கிறேன், இப்போ இந்த வேலையாக தான் நான் செய்வேன், ஏன்னா வருமானம் எனக்கு முக்கியம்னே. ஒன்றும் இல்லை, எங்கள் ஸ்கூலில் இவங்க டீச்சராக வேலை செய்கிறாங்க. எங்கள் ஸ்கூலில் ஒரு லேடி டீச்சர் வேண்டும், நீ நிறைய படிச்சிருக்கிறேன்னு எனக்கு தெரியும், நீ டீச்சர் வேலைக்கு வருவியான்னு கேட்டாங்க. அவங்க கேட்டாங்க, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையான்னு. அதெல்லாம் ஒன்று எடுத்தோன்னே பெரிய கிளாஸுக்கு போட மாட்டாங்க, சின்ன பசங்களுக்கு தான் போடுவாங்க, அது ட்ரைனிங் அங்கேயே கொடுப்பாங்க, நீ செய்வியானாங்க. கண்டிப்பாக செய்கிறேன்னுட்டு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, உடனே அவங்க சர்டிஃபிகேட்லாம் எடுத்துன்னு அந்த அம்மா கூட போயிருக்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல சம்பளத்தோட, அது ஒரு பெரிய ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மாதிரி. அது அவங்க எடுத்துன்னு போய் சேர்ந்தோடனே இவங்களுக்கு சின்ன கிளாஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இவங்களும் அந்த கிளாஸில் அவங்க சொன்னபடி அழகாக பாடம் எடுக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ 3 மாதம் அதில் வேலை செய்கிறாங்கன்னா, அவ்வளோ சந்தோஷமாக எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஏன்னா நான் ரொம்ப மன உளைச்சலோடு இருந்தேன். பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அந்த இடத்துல எனக்கு அந்த மாதிரி ஒரு சகோதரி, என் கூட படித்த பொண்ணு, இப்போ நான் வேலை செய்கிறது ஒரு தனியார் பள்ளியில் தான். உண்மையிலே நான் ஐடி ஃபீல்டில் வேலை செய்யும்போது ஒரு மன உளைச்சலோடு இருக்கேன். எப்போ அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் எனக்கு, உண்மையிலே பயங்கர ப்ரெஷராக இருக்கும். ஆனால் இப்போ நான் வேலை செய்கிறேன் சாராம், நான் சந்தோஷமாக வேலை செய்கிறேன், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக வேலை செய்கிறேன். அந்த குழந்தைங்களோட வேலை செய்யும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே பாபா எனக்கு அந்த வேலையை விட்டு நிறுத்தினதுக்கு காரணம் கூட இதுவாக இருக்கும். ஏன்னா நான் உண்மையிலேயே அந்த வேலையில் பயங்கர மன உளைச்சல், எப்போ பார்த்தா டார்கெட், அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு, டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு நிறைய நேரம் கண்ணு முடிக்க வேண்டிய சூழ்நிலை, அப்படிலாம் நான் கவலைப்பட்டு இருந்தேன். நான் இப்போ போனது உண்மையிலே காலையில் போனேன்னா ஈவினிங் வந்துடுறேன். லீவ் கொடுக்குறாங்க, ஸ்கூல் லீவெலாம் லீவ் இருக்குது. குழந்தைங்களோட நான் வேலை செய்யும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சார். நான் அதோடு மட்டும் நிற்கலை, உண்மையிலே எனக்கு அங்கே ஒரு அனுபவமே கிடச்சிது. ஏன்னா அந்த குழந்தைங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க அந்த குழந்தைங்க ஈஸியாக கற்றுக்குறாங்க. என்கிட்ட இருக்கிற திறமையை நான் உணர்ந்துக்கிறேன் சாயிராம். பாடம் சம்மந்தப்பட்டதாக எல்லாம் படிச்சுட்டு வீட்டில் வந்து எனக்கு நிறைய நேரம் இருக்குது. அப்போ என்ன பண்ணேன், இப்போ நான் வீட்லேயும் டியூஷன் எடுக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 20 பசங்க வராங்க எனக்கு டியூஷனுக்கு. காலையிலையும் சாயங்காலம் நான் டியூஷன் எடுக்கிறேன். நான் அங்கே சம்பாரித்ததை விட இப்போ நான் மன திருப்தியோட நல்லா சம்பாதிக்கிறேன் சாயிராம். நான் அதோடு நிற்கலை, கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக இப்போ நான் ப்ரிப்பேர் ஆகிக்கின்னு இருக்கிறேன். ஏன்னா நான் இப்போ படிக்கும்போது தான் தெரியுது, நம்ம ஒரு படி முன்னேறி போகலாம், நம்மக்கிட்ட இவ்வளோ படிப்பு திறமை இருக்கே என்பதை புரிஞ்சு கொண்டேன் சாயிராம். எனவே நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காகவும் படிச்சுக்கினே இருக்கிறேன். ஏதாவது ஒரு குரூப் எக்ஸாம், குரூப் 2, குரூப் 1, இப்படி ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி நான் கண்டிப்பாக போவேன். எனக்கு இந்த நம்பிக்கையை அப்பா கொடுத்துருக்கிறார். என்னுடைய பள்ளி இந்த இதுலேயும் சரி, அடுத்தது கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் சரி, குழந்தைங்களோட டியூஷன் எடுக்கிறது, பல புதிய அனுபவங்களை நான் கற்றுக்கின்னு இருக்கிறேன். இது பாபா கொடுத்த அனுபவம் தான் சாயிராம். ஏன்னா பாபா அந்த வேலையை விட்டு நிற்கும் போது அவ்வளோ கோபம் வந்தது எனக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கிறத நான் மனசார உணர்ந்துட்டேன். என்னை நான் உணர்ந்து கொள்வதற்கு பாபா ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். உண்மையிலே நான் இன்னும் மேலே போவேன், சம்பாதிப்பேன், என்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்வேன்ற நம்பிக்கை எனக்கு கொடுத்துட்டாரு. உண்மையிலே நீங்கள் அன்றைக்கி பேசும்போது எனக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்தீங்க. பாபா மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுத்து பாபாவும் எனக்கு என் கையை பிடிச்சு கொண்டு கரெக்டாக கொண்டு வந்துட்டார். பெரிய அதிசயம் சாயிராம். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் நன்றி சாயிராம். அங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நன்றி சொல்லுங்கள். வாழ்க்கையில் இன்னும் நான் மேலே போவேன். கண்டிப்பாக பாபா என்னை கைவிட மாட்டார். இனி என் வாழ்க்கையில் இந்த மாதிரி துன்பங்கள் வரும்போது கண் கலங்கி நிற்க மாட்டேன். அப்பா என் வாழ்க்கையை உயர்த்தி தருவான்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சுன்னு சொல்லி அவ்வளோ உற்சாகமாக பேசுனாங்க. அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகளை நான் திரும்ப சொல்லிடுறேன் சாராம். நம்மளுடைய வாழ்க்கையை அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டா அப்பா நம்மளை உயர்த்துவார். நாம் மனம் கலங்கி நிற்க வேண்டாம். கண்டிப்பாக அப்பா உயர்த்தி தருவார். அந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் அப்பா பாதத்தில் பணிந்தால் போதும், நம்ம வாழ்க்கை தரத்தை மாற்றி கொடுப்பார் சாராம். கண்டிப்பாக உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி பாபாவோட பாதத்தில் நாம் எல்லாரும் சரணாகதி அடையலாம். அப்பா நம்மளை கைவிட மாட்டார், நம் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தி கொடுப்பார். குருவுக்கெல்லாம் குருவாக இருந்து தெய்வத்துக்கெல்லாம் தெய்வமாக என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய சத்குரு உங்களுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய பிரகாசகமாக மாற்றி கொடுவார். உண்மையிலே நாளைக்கு ஒரு விஷயம் நான் உங்கள் கூட பேச போகிறேன். அது உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நாளைக்கு நீங்கள் அந்த பதிவு பாருங்கள், பாபா எப்படி நம்ம அன்னதானத்துக்கு உதவி செய்தார் என்று. ஓம் சாய்ராம்.